அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது யாரது யார அமிர்தா, முன்னாடிலாம் எங்க வீட்டுக்கு வாயின்னு சொன்னா ஐயோ அந்த தெரு பக்கமா அங்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். ஆனா இப்போ நான் கூப்பிட்டதுக்காக வந்திருக்க பத்தியா, எனக்காக அதுவும் ரொம்ப தேங்க்ஸ் அமிர்தா. ஆமாடி அபி, உனக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன், வேற எதுக்குமே இங்க வரல, புரியுதா? புரியுதுடி. ஹே அமிர்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவன் என்னை பார்த்தாலே திட்டுவான். ஒரு சில பசங்களுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அப்புறம் போக போக பிடிக்கும்னு நினச்சிதாண்டி இவ்வளோ நாள் இவனை சைட் அடித்தேன். ஆனால் இப்போ ஃபைனலாக ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அவன் என்னை ஏற்றுப்பான் அமிர்தா. அவன் மூஞ்சிக்கு நீ போதாதாங்கோ, அதெல்லாம் ஓகே சொல்லுவாண்டி, நீ பயப்படாத. என்னது அமிர்தா, புரியல. என்னமோ மூஞ்சின்னு சொன்ன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, உன் முகமும் அவன் முகமும் ஒரே போல இருக்குல்ல, அதனால ஓகே சொல்லிடுவான்னு சொல்றேன். ஓ அப்படி சொன்னியா? சரி. எனக்கு கடைக்கிட்ட போக போக பயமா இருக்கு அமிர்தா, அவன் என்ன சொல்லுவான்னு. எப்படாத அபி, அதுதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறியே. அந்த மெக்கானிக் கடையில இருப்பானா? அன்னைக்கு ஜவுளி கடையிலே நம்ம தெரியாத மாதிரி போயிட்டான். இப்போ பார்த்த உடனே வாணியா கூப்பிட போறான்? கூப்பிட மாட்டான். ஏன் நம்ம அவனை தேடி தேடி வரோம்? இந்த அபி கூப்பிட்டாலே நம்ம வர மாட்டோம் முடியலாம். இப்போ வாழ்ந்தியா, நானும் வாழன்னு சொல்லிட்டு வரேனே. சரி, என்ன செய்யறது? என்ன இந்த குரங்கு மட்டும் உட்காந்துருக்கு, நம்ம ஆள் ஆல்வினை காணோம். அமிர்தாக்கு இருக்கு, இந்த குரங்க பார்க்க தான் ஓடி வந்திருக்கா. முன்னாடிலாம் அமிர்தா என்னை கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணேன்னு சொன்னால் கூட ஐயோ சீனை போட்டுட்டு அப்பாட்டுக்கு ஓடிடுவா. ஆனால் இப்போ நான் வாரியான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அப்போ ஓடி வரேன்னா யாருக்கு? எனக்காக கிடையாது, இந்த குரங்க பார்க்க தான். அப்படி என்ன இருக்குன்னு இவனை பார்க்க ஓடி வரான்னு தெரியல. இவெல்லாம் சரியான ஆளு. எனக்கு வர லைஃப் மாட்டர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தாம் தூம்னு துள்ளு செம்ம சீனை போட்டா. நான் கூட பயந்துட்டேன், இவளுக்கு மாப்பிள்ளை வானத்துலேருந்து தான் வருவான்னு. ஆனால் போயும் இந்த மொக்க மூஞ்ச போய் சூஸ் பண்ணியிருக்கா. நமக்கு என்ன வந்துச்சு? அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் பார்க்குறா, பார்க்கட்டும். எப்படி இந்த குரங்கு மூஞ்ச பிடிச்சிருக்கு? இவெல்லாம் ஒரு ஆளுனி இவனை போய் சூஸ் பண்ண போறா? நமக்கு என்ன? அவள் தான் அவன் கூட வாழ போறா, அவளுக்கு பிடிச்சிருக்கு, என்னையே போய் தொலையட்டும். என்ன இந்த ரெண்டு கண்ணலுங்களும் நம்ம கடை பக்கம் அடிக்கடி வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் இந்த ஆல்வினை சைட் அடிக்கதான். அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு மூஞ்சி இங்க உட்காந்துருக்கு, அப்போ நம்ம ஆளுங்க, நம்ம ஆளு உள்ள கடைக்குள்ள உட்காந்துருப்பானோ? அது என்ன, அவன் காதலிக்கிறவன் அங்கதான் உட்காந்துருக்கான், அவனை தாண்டி எங்கேயோ போறா? ஆல்வின் கொஞ்சம் வெளியே வாயேன். ஹே முட்டைக்கணி, நான் இங்க ஒருத்தன் உட்கார்ந்துருக்கனே, என் கூட கேட்காம ஆல்வின் கடைக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி ஆல்வின் உரிமையா கூப்பிடுறா. அவன் உள்ள இல்ல, வெளியே போயிருக்கான். ஹே குரங்கு, என்ன உனக்கு என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் வரும்போதே பார்த்தேன் ஆல்வின் பைக் அங்கே இருக்கிறத. ஆல்வின் பைக் அங்கே இருக்குன்னா அப்போ ஆல்வின் இங்கே தான் இருப்பான். அவன் இங்கே இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்றியா? அரியான முட்டைக்கணி தாண்டி, நீ வரும்போதே ஆல்வின் பைக்கு நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்க. படிக்கிற வேலை உனக்கு கிடையாது, ஆனா 24 மணி நேரமும் ஆல்வினை நோட் பண்றதே வேலையா வச்சிருக்க. ஆல்வின் கொஞ்சம் வெளியே ஆல்வின். சதீசு, எல்லாம் பொம்பளை வயசுல கூப்பிட்டுக்கிட்டு கிடக்கா. காப்பி குடிச்சதுல தொண்டையெல்லாம் கட்டிட்டா? ஆமா மச்சான், எனக்கு தொண்டை தான் கட்டிக்குச்சு. நீ கொஞ்சம் வெளியே வாங்க. என்னல ரெண்டு ஆந்த கண்ணிகளும் வந்து நிக்காளுங்க. என்ன வேணுமா இவளுக்கு? நீதான் வேணுமா?
என்னது நான் வேணுமா? இல்ல 2 பேத்துல யாருக்குல்ல? ஆல்வின் சும்மா இருந்து, நானே வயிற்று எரிச்சல்ல உட்காந்துருக்கேன். அப்படி உனக்கு தெரியணும்னா நீயே கட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த மெக்கானிக் பையனை பார்த்து கண்ணபல்ல காமிக்கிறான். அவன் ஆளு உட்கார்ந்துக்கிற அந்த குரங்கு தானே, அப்படியே இவனை பார்த்து சொல்லி விடுறா. அபி கடமுனுக்குலாம் வந்து இப்படி என்ன கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்படியே வந்து ஆல்வின் ஆல்வின் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதுவா ஆல்வின்? அது வந்து ஆல்வின். அபி கண்ணு 2 தான் முட்டை கண்ணு மாதிரி வச்சிருக்கல, இப்படி ஆல்வினை பார்த்த ஒரு சந்தோஷத்துல இப்படியே என்ன இடிச்சு தள்ளிட்டு போவ. போய் தள்ளி நெல்லு பேசு. இடிச்சுக்கிட்டு மனுஷன் இருக்க கோவம் தெரியாம பண்ணிக்கிட்டு அடக்கா. போடா பொறாம பிடிச்சவனே. இந்த பாரு ஆல்வின், எனக்கு காலேஜ் முடிஞ்சிட்டு. அதுக்கு இந்த பாரு ஆல்வின், இப்போ நான் உன்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. நானும் என் லவ் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். நீ அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல ஆல்வின். இப்போ எனக்கு அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பே மாட்டியா? சொல்ல ஆல்வின். அதான் உனக்கு மாப்பிள்ளை தான் ரெடியா இருக்கான்ல, கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? ஏய் குரங்கு, கம்முன்னு. நான் உன்கிட்ட ஒன்றும் பேச வரல. ஐயோ, அப்ப நான் அபி லவ் பண்றது இவனையா? அவன் இல்லையா? போச்சுடா, நாசமா போச்சு. சொல்லு ஆல்வின், எனக்கு ஒரு பதில் சொல்லு. இந்த பாரு அபி, நான் ஒன்றும் ஒரு நாளும் லவ் பண்றேன்னு சொல்லவும் இல்லை, அந்த எண்ணத்துல உன்னை பார்த்ததும் கிடையாது. நீ தான் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு எங்க பின்னாடியே சுத்தி தொலைஞ்சா. நானும் உங்ககிட்ட பல தடவை எடுத்து சொன்னேன், நீ புரியல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாரு அபி, நீ நல்லா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, நல்ல வசதியாகவும் இருக்கா, உனக்கு நல்ல மாப்பிள்ளை அமைய நான் சொன்னேன். அதே மாதிரி அமையுது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. இப்படி என் பின்னாடி அலைஞ்சி உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஃபைனலா அதான் சொல்றேன். இந்த மாதிரி பட்டுப்படாத மாதிரிலாம் பதில் சொல்லாத ஆல்வின். நான் உன்னை விரும்புறேன், நீ என்ன விரும்புறியா இல்லையா? சொல்லு அதை ஃபர்ஸ்ட். கூமுட்டா, அவன் தான் தெளிவா சொல்லிட்டான் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு. அவன் திரும்பி திரும்பி நீ சொல்லுன்னு சொன்னா அவன் என்னத்த சொல்லுவான்? லூசு. இந்த பாரு அபி, உன்னை பிடிக்கலன்னு சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்போ கல்யாணத்தை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. எனக்கு 2 தங்கச்சிகள் இருக்காளுங்க. அவளுகளை நல்லா படிக்க வச்சு அவளுக்கு கல்யாணம் முடிச்சு எனக்கு நிறைய கடமை இருக்கு அபி. எனக்கு கல்யாணங்கிறது என்னத்தை நினைக்கிறது கூட நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீ நல்லபடியா வாழ்ற வழியை பாரு அபி, போ. இல்ல ஆல்வின், இல்ல. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், உனக்கு நிறைய கடமை இருக்கிறதுனால தான் நீ என்ன அவாய்ட் பண்ற. நீ எனக்கு ஓகே மட்டும் சொல்லு, நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்றேன் ஆல்வின். ஏ அபத்தா, என்ன நீ அடிக்கா? ஐயோ, தெரியாம கோவத்துல வந்து இவளை அடிச்சு விட்டோமே. இவன் வேற ஏன் அடிச்சேன்னு கேட்கல, என்ன சொல்லி சமாளிக்கிற போறேன்னு தெரியலையே. அமத்தா, அதான் எதுக்கு அடிச்சேன்னு கேட்கறான்ல. நானும் ஆல்வின் தானே பேசிட்டு இருந்தோம். நடுவில் வந்து ஏன் நீ என்ன அடிக்கிறா? அது வந்து அபி, நீ பண்றதெல்லாம் தப்பு இல்லையா? அவர்தான் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, நிறைய கடமை இருக்குன்னு வேற சொல்றாரு. அவரை போய் நம்ம இப்படி போஸ்ட் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணிக்கோ நீ, அது தப்பு இல்லையா? வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அவரு உனக்கு செட் ஆக மாட்டாரு. அமிர்தா, நான் ஆல்வின் கிட்ட தானே பேசியிருந்தேன். நீ எதுக்கு இப்போ நடுவில் முந்திரி கொட்டை மதி வர? ஆல்வினே எனக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. நீ தள்ளிப்போ அமிர்தா. என்ன நீ போ அபி, அவன் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். திரும்ப அவன்கிட்ட போய் கேட்கறது எனக்கு ரொம்ப நல்ல படலை. வேஸ்ட் ஆஃப் டைம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு என்ன. ஆல்வின் சொல்லு ஆல்வின், எனக்கு ஒரு பதில் சொல்லு. பாரபி, உன்னை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. நீயும் என் தங்கச்சி மாதிரி தான். உன்னை என் தங்கச்சா தான் நான் நினைக்கிறேன். அதனால இப்படி என்ன போஸ்ட் பண்ணி என்னை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்காத. போய் உன் வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாரு, போ. நான் உனக்கு தங்கச்சா? போச்சா ஹபி, பெரிய குண்டெடுத்து உன் மண்டியில போட்டுட்டானா? இல்லாட்டினாது அவனை அங்க இங்க நின்று அவனை சைட்டாவது அடிச்சிருக்கலாம். இப்போ நீ அவன்கிட்ட பதில் சொல்லுன்னு சொல்ல போய் அங்க சின்ன சொல்லி ஒரேடியா அவன் சொல்லி முடிச்சுட்டானா? இதெல்லாம் உனக்கு தேவையா? இனி நீ ஆல்வினை சைட்டும் அடிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லவும் முடியாது. போ, வீட்டுல போய் ஏதாவது வேலை இருந்தா செய், போ.
மூஞ்சி. ஆல்வின் ஏய் முட்டைக்கண்ணி, ஆல்வின் சொல்லக்கூடாது, ஆல்வின் அண்ணான்னு சொல்லணும். ஆல்வின், நீ என் மனசை சுக்கு உடைச்சிட்ட ஆல்வின். இதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அபிய பார்த்தா சிரிப்பா வருது. அவ மட்டும் என்ன பார்த்தா நான் சிரிக்கிறத திட்டுவா. அபி வா, அவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, திரும்ப ஏன் அவன் முனுக்கு நின்று அழுறா? நம்ம போலாம் வா. ஆனா ஆல்வின், என் மனசுல எப்பவுமே நீ ஒரு ஓரமா இருப்ப ஆல்வின். வா அமிர்தா. போப்போ முட்டைக்கண்ணி, ஆல்வினை நீ ஒரு ஓரமாவே வச்சுக்கோ. அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனு மறக்காம எங்களுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துரு. நாங்க வந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே உனக்கு மொய்ய எழுதி வச்சுட்டு போயிடுவோம். மறக்காம பத்திரிக்கை வந்தானே தந்துரு. கொஞ்சம் பேசுது, கொஞ்சம் பேசுது, எதை பேசிட தெரியாம ஒரு போற பார்க்க சரி என்ன எப்ப சேர்வ ஒன்னால என் தூக்கம் போயிருச்சேன். திருப்பாப்புல என்ன பேசுற களமானே, கருவேப்பல என்ன காதல் தரானே, நட்டு கெட்டு போன புள்ள முத்தம் கொண்டு தானே. ஆல்வின், நீ ஒண்ணு நோட் பண்ணியா? அந்த அபி முட்டைக்கண்ணி உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும் வற்புறுத்தும் போது அந்த டோரா முட்டைக்கண்ணி அபிய வந்து அடிச்சா, ஏன்னு உனக்கு தெரியுமா? தெரியல, நானும் அதான் யோசிக்கிறேன். பாவம் இந்த பிள்ளை, நானே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் கஷ்டத்தில் இருக்கும்ல, இந்த டோரமண்டை வந்து படார்னு அடிச்சு விட்டு என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்சிட்டு நம்பா, எனக்கு புரியுது. அப்படி என்ன புரியுது இந்த வெண்ணைக்கு? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அந்த டோரா முட்டைக்கண்ணியும் உன்னை சைட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் இந்த அபி லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது அவளால தாங்கிக்க முடியல, அதான் அவளை அடிச்சு இழுத்துட்டு போறா. இந்த பார்லர் சதீசு தேவையில்லாத வதந்தி எல்லாம் பரப்பி விடாத. இப்படி பரப்ப போய் தான் நிறைய பிரச்சனைகள் உலகத்துலயும் நடக்குது. அதனால மூடிக்கிட்டு வேலையை பாரு. ஆனா அல்வின், உனக்கு வாழ்க்கிறது எல்லாம் பணக்கார பொண்ணுங்க. அதை நினைச்சாதான்டா எனக்கு கொஞ்சம் கடுப்பா வருது. உனக்கு எங்கேயாவது மறைவா மச்சம் இருக்காடா? பார்லர் சதீசு, இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் என் வாழ்க்கைக்கு செட்டே ஆக மாட்டாங்க. என் குடும்பத்தை பார்த்துக்கவும் பார்த்துக்காதுங்க. என் குடும்பத்தை பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அதனால இந்த மச்சம் மிச்சத்தெல்லாம் விட்டுட்டு, அதனால இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு வேலை ஏதாச்சும் இருந்தா மூடிக்கிட்டு போய் பாரு போ. அப்போ ஆல்வின், அப்போ உனக்கு பணக்கார பொண்ணு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்ட. உங்க குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு நீ சொல்றத பார்த்தா என் தங்கச்சிய மனசுல வச்சுதான் நீ சொன்ன மாதிரி இருக்கு. அப்போ ஓகே, சரிடா நண்பா. அப்போ நீ என் தங்கச்சியை உன் மனசுல வச்சுக்கோ, நான் உன் தங்கச்சியை மனசுல வச்சுக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் நண்பன்டா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது பிரியா மாதிரி இருக்கு. ஆமா, அங்க நிக்கிறது பிரியா தான். பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க போல இருக்கு.
ஹாய் பிரியா. ஹாய் சார். என்ன பிரியா, பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கோ? ஆமா சார். ஆபீஸுக்கு தானே பிரியா போறீங்க? நானும் ஆபீஸ் தான் போறேன். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். கார்ல ஏறுங்க. இல்ல சார், நான் பஸ்லயே வரேன். உங்களுக்கு ஏன் சிரமம்? நீங்க கிளம்புங்க சார். என்ன பிரியா, நான் என்ன உங்களை தூக்கிட்டா போறேன்? நான் கஷ்டப்படுறதுக்கு நீங்க கார்ல ஒரு ஓரமா உட்கார போறீங்க. கார் நம்ம 2 பேத்தையும் கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல விட போகுது, அவ்வளவுதானே? இல்ல சார், அது சரி வராது. நான் வரல. என்ன பிரியா, எம்பிக்கு கொடுக்குற மரியாதை இவ்வளவுதானா? இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன், நீங்க வரமாட்டீங்க. ஐயோ ஐயோ சார், நான் உங்களுக்கு மரியாதைலாம் தரல. தப்பா நினைக்காதீங்க. நான் உங்க கூட கார்ல வந்தா ஆபீஸ்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, அதான். இந்த பாருங்க பிரியா, அடுத்தவங்க இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்கன்னா நம்ம வாழ முடியாது. நம்ம கரெக்டா இருக்குமா? அது போதும். வந்து வண்டியில இருங்க. பிரியா, அமைதியா வரீங்க, எதுவும் பேச மாட்டீங்க. பேசிட்டே வாங்க, அப்புறம் ஆபீஸ் வரையும் பேசிட்டே போலாம்ல. சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. ம் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, என்ன சார்? ம் அப்புறம் சார், நீங்க போன்ல எல்லாம் அடிக்கடி 2 பேரும் பேசுவீங்களா? ம் இல்ல பிரியா. ஏன் சார் ஃபோன்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு சார். அவங்க பேசும்போதுலே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓ அப்படியா? ஏன் சார், எப்பவுமே அவங்க மாடல் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்களோ? ஐ டோன்ட் நோ பிரியா. ஏன் வந்ததுல இருந்து அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையா பேசுறதுக்கு? நம்மளை பத்தி ஏதாச்சும் பேசலாம், இல்லைன்னா ஆபீஸை பத்தி ஏதாவது பேசலாம். எனக்கு உங்களை பத்தி பேசாதீங்க, போர் அடிக்குது பிரியா. சாரி சார். சரி விடுங்க பிரியா, இட்ஸ் ஓகே. காலைல என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டேன் சார். நீங்க? சேம் பிரியா, எங்க வீட்லயும் தோசை தான். அப்புறம் என்ன பிரியா அமைதியாயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி பிரியா, அப்போ உங்களுக்கு போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். நான் சாங் ப்ளே பண்றேன், கேட்டுக்கிட்டே போலாம். அப்புறம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இந்த ரோடு கொஞ்சம் சரியா இருக்காது, இங்க ஒரே டேமேஜ், அதனால ஷேக் ஆகும். அதனால சீட் பெல்ட் போடுங்க பிரியா. ஓகே சார், பரவாயில்ல, நான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம் பிரியா. நெஞ்சு குழி தொட்டு போகிறேன், அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுறேன். ஓ பஞ்சாலத்தை போட்டு மூடுறாங்க, இந்த மயில மயில பத்த வச்சு நின்று பார்க்கிறாங்க. ஏ வந்தாயே மந்தார மலரன நின்னாலே நில ஒளி தந்தாயே கண்ணால. நெஞ்சு குழி தொட்டு போகிறேன், அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுறேன். திரும்ப ஒன்றை கேட்குது. ஆமா, உங்க நேம் என்னங்க? பேர் பிரியா. நான் கொஞ்சம் விராட் கூட பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கிறீங்களா? சரிங்க. பிரியா, நீங்க எதுக்கு வெளியே போகணும்? நீங்க இங்க நில்லுங்க. ஹைஷு, அவங்க இங்கதான் இருப்பாங்க. எது சொல்லணுமோ சொல்லு. என்னது, இவங்க முன்னாடி நான் உங்க கூட பேசணுமா?
விராட் என்ன பேசுறீங்க? நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம், நிறைய விஷயம் பர்சனலா பேசுவோம். இவங்க முன்னாடி எப்படி பேச முடியும்? அப்படி என்ன பேசிட போறோம்? எதுனாலும் பரவாயில்ல, இவங்களும் இங்கே இருக்கட்டும், நீங்க பேசுங்க. சார் பரவாயில்ல சார், அவங்க உங்ககிட்ட ஏதாச்சும் பர்சனலா பேசணும்னு ஆசைப்படுவாங்க. நான் எதுக்கு, நான் கிளம்புறேன் சார். என்ன பிரியா, ஒன்ன வெளியே போஞ்சுனா அவளுக்கு அவ்வளவு கோவம் வருது? நீங்க ரெண்டு பேரும் என்ன அவ்வளவு க்ளோஸா? இல்லைங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்படி ஒண்ணும் உங்களுக்குள்ள இல்லாம இருந்தாதான் உனக்கு நல்லது. இல்ல என்ன மனுஷியாவே பார்க்க முடியாது. அப்படிலாம் ஒண்ணும் எங்களுக்குள்ள இல்லைங்க. பாடி அவங்கிட்ட நின்று சிரிச்சு சிரிச்சு பேசுறது, உரசுறது, அவனை மயக்கிற மாதிரி சீன் போடுறது எல்லாத்தையும் இன்னையோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை உன் நிழலோட அவன் மேல படுறத நான் பார்த்தேன், அன்னையோட நீ காலி போ. சாரி சாரி சார். என்ன பிரியா, நான் சீட் பெல்ட் போட சொன்னதுக்கு நான் சீட் பெல்ட்லாம் போட மாட்டேன், நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொன்னீங்க. இதா உங்க ஸ்ட்ராங்கா? சாரி சார், இதோ போடுறேன். சீட் பெல்ட் எங்க சார்? பிரியா ரொம்ப தேடாதீங்க பிரியா, நம்ம ஆபீஸ் கிட்டே வந்துட்டோம், இப்போ இறங்கதான் செய்யணும், விடுங்க. சரி சார். பிரியா, உங்க சிரிப்பும் உங்க சைலண்டான பேச்சும் தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது பிரியா. இந்த பிரியா கிட்ட நான் அன்னைக்கு ஆபீஸ்லயே வான் பண்ணேன், என் வீராத்தை விட்டு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. இவ்வளவு தைரியம் இருந்தா என் வீராத் கூட ஒரே கார்ல அவன் பக்கத்துல உட்காந்துட்டு போவா. விட மாட்டேன்டி. ஒருவேளை விராட் மனசுல இருக்கிற பொண்ணு இவளா இருக்குமா? இருக்காது. நான் சீக்கிரத்துல அவன் மனசுல யாரு இருக்கானே கண்டுபிடிச்சே ஆகுவேன். என்னடி அனிதா, நம்மளாம் வந்து நிக்கிறோம், இன்னும் யாரையும் காணோம். பாட்டி எல்லாரும் வராங்கன்னு சொன்னாங்க, யாரையுமே காணுங்க. இவதாண்டி எல்லாருமே வராங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. சர்மி, நம்ம கிளாஸ்மேட் எல்லாருமே பார்ட்டிக்கு வராங்கன்னு சொன்ன, இங்க ஒருத்தருமே காணுமே, ஏண்டி? அனிதா எனக்கே தெரியாதுடி. ராணி தான் எனக்கு கால் பண்ணி எல்லாரும் பேக்கரி முன்னுக்கு வந்து நில்லுங்க, நான் அங்க வந்துறேன்னு சொன்னாடி. அப்புறம் தான் எனக்கே தெரியும். சர்மி, ராணியா உனக்கு ஃபோன் பண்ணா? அவளே யார கூட பிடிச்சவா. நான் வேற எங்க வீட்டுல எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி எங்க அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு போனேன்டி, இல்லாட்டி எங்க அக்கா திட்டுவா. ராதா போலாம்டி, எல்லாருமே வராங்கன்னு தான் சொன்னா, வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சரி விடு ராதா, இது கொஞ்ச நேரம் தானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னடி அனிதா இவ மட்டும் வர, மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணோம்? அதாண்டி எனக்கும் தெரியல. இவதான் இங்க நில்லு, நான் போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வரேன். ஆனா இப்ப என்னன்னா இவ மட்டும் தான் வந்திருக்கா. இரு, நான் அவட்ட கேக்குறேன். ஏ ராணி, என்ன நீ மட்டும் வர, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? அவங்கள அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடி. நான் உங்க 3 பேத்தையும் கூட்டு போக தான் வந்தேன். ஏ ராணி, இந்த பேக்கரியில தானடி பார்ட்டின்னு சொன்னா, மறுபடியும் அவங்களால எங்க உட்கார வச்சிருக்கா? அப்புறம் நம்ம எங்க போறோம்? அது பக்கத்துல வேற ஒரு இடத்துல பார்ட்டி, இங்க கிடையாது. எல்லாரும் வாங்க, நான் கூட்டு போறேன். ஏ அனிதா, நான் பக்கத்துல பார்ட்டின்னு தாண்டி வந்தேன். இவ வேற எங்கேயோ கூப்பிடுறா. இவளை நம்பி போலாமா வேண்டாமா, எனக்கு பயமா இருக்குடி. நானும் பக்கத்துல நினைச்சு தாண்டி வந்தேன். அவ எங்க கூட்டு போறான்னு எனக்குமே குழப்பமா தான் இருக்கு. ஏ அனிதா, சர்மி, எல்லாரும் வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏ ராணி, எங்களையே எங்க கூட்டு வந்திருக்கா? ஹோட்டல் மாதிரி இருக்கு. ராதா, கோவப்படாதடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. என்னது, உள்ள இருக்காங்களா? அப்ப பார்ட்டி இங்கதானா? ஐயோ, நான் அங்கெல்லாம் வரலப்பா. ஏ ராதா, நீ ஏன் பயப்படுற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க, நீ பயப்படாத. அனிதா, இது சரிப்படாதடி. எனக்கு என்னமோ இது தப்பா படுது.
ஐயோ இவ கிளம்பிடுவா போல இருக்கே. இவ கிளம்பிட்டா நம்ம பிளானே சொதப்பிடும். இவளை இங்கேருந்து விடவே கூடாது. ஏய் ராணி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ராதா வீட்டில் பேக்கரிக்கு போகிறோன்னு சொல்லி தான் அவளை கூட்டே வந்தேன். ஹோட்டல்னா அவங்க வீட்டில் திட்டுவாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஹே அனிதா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வராட்டி அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஒரு 10 நிமிஷம் தான். உள்ள போய் ஒரு காஃபியோ இல்ல கூல் ட்ரிங்க்ஸோ குடிச்சிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஹே அனிதா ப்ளீஸ் ப்ளீஸ். ஹே சொல்லி ராதா வர சொல்லு அனிதா. இல்லை ராணி, இது சரிப்படாது. நான் ஹோட்டலுக்குள்ளே வரல. எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச என் காலை எங்கள் அண்ணன் முறைச்சிருவான். நான் பக்கத்தில் இருக்கிற பேக்கரி நினச்சி தான்ப்பா வந்துட்டேன். சாரிப்பா, நான் வரலப்பா. நீ சர்மியும் அனிதாவையும் கூட்டிகிட்டு போ. ப்ளீஸ் ப்ளீஸ் ராதா, 2 மினிட்ஸ் உள்ள வந்து தலையை காமிச்சிட்டு போயிடு போதும். ஹே அனிதா, அவட்ட சொல்லி கூட்டு வா அனிதா ப்ளீஸ். அனிதா ப்ளீஸ். ஏ ராதா, அதான் இவ்வளவு தூரம் கெஞ்சி கூப்பிடுறாடி. அவ என்ன உள்ள கூட்டி போய் உங்களை கடிச்சாட்டிங்க போறா. ஏன் இவ்வளவு சீன் போடுறீங்க? வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பிருங்க. ஏய் போலாண்டி. சரி ராதா, இவ்வளவு தூரம் அவ கூப்பிடுறாள, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வந்திருக்காவலாம். சரி உள்ள போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம வந்துடலாம். எதுவும் சாப்பிட கூட வேண்டாம், வந்துடலாம் சரியா? அப்படியே சொல்றா? சரி, போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு உடனே கிளம்பிடலாம் சரியா? இது போதும். ஹாய் சொன்னாலே போதும். வா ராதா. வாரேன்னு சொல்லிட்டேன்லடி, எனக்கு அது போதும். நீ உள்ள வந்து செம்மையா மாட்டிக்கிட்ட. ஹாய் சொல்லிட்டா போறேன்னு சொல்ற. ஏய் அனிதா, ராதா சீக்கிரம் வாங்கடி. எவ்வளவு நேரம் தான்? நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓடி தப்ப மாட்ட, அதான் நாங்க பின்னாடி வருவோம்ல. அனிதா, நம்ம இங்கெல்லாம் வர்றது தப்பு தாண்டி. யாராச்சும் பார்த்து எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிட்டா. எங்கள் அண்ணன் இவ்வளோ நாள் என் மேலே கோவமே பட்டதில்ல. ஆனால் நான் இங்கே வந்தது தெரிஞ்சா கண்டிப்பாக என்ன கோவப்படுவாங்கடி. அடிக்கோட வாய்ப்பு இருக்குடி. நம்ம இங்கெல்லாம் வந்திருக்க கூடாது. என்ன இவா ராணி சொல்ல கேட்டு நம்ம இங்கே வந்தது பெரிய தப்புடி. எனக்கு இப்போ உள்ள வர மனசே இல்லை. அரை மனசோட தான் உள்ள வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் நீ எல்லாம் கூப்பிட போய் தான் வாரண்டி. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு அனிதா. சாரி ராதா, எனக்கு தெரியும்தா உங்க அண்ணன் இங்கெல்லாம் உன்னை கூப்பிட்டு வந்து தெரிஞ்சா திட்டுவான் தான். நான் பக்கத்துல பேக்கரி நினைச்சுதான் சத்தியமா உன்னை கூப்பிட வந்தேன். இங்கன்னு தெரிஞ்சா நான் சத்தியமா உன்னை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன் ராதா. நம்ம உள்ள போயிட்டு உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கிளம்பிடலாம் சரியா? சரி வா போ. என்னடா விஜய், இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அப்போ நீ யாரையோ பார்க்கணும்னு சொன்னியே, அவங்கள இங்கதான் வர சொல்லியிருக்கியா? ஆமாடா, அவங்கள இங்கதான் வர சொல்லியிருக்கேன். இங்க வச்சுதான் அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். ஏண்டா அறிவு கிட்டவன, நம்ம என்ன லட்சக்கணக்கில் டீலா பேச போறோம் ஹோட்டல்ல வச்சு பேசுறதுக்கு? சாதாரண ஒரு விஷயத்த பத்தி தானடா பேச போறோம். அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்கலாம், இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேசிருக்கலாமேடா. இல்லடா, வீட்டுல வச்சு இந்த விஷயத்துல பேச முடியாது, சரிப்பட்டு வராது. வீட்டுல அம்மா அண்ணன் இருப்பாங்க, அப்புறம் அவங்க யாரு என்னன்னு விசாரிப்பாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. அப்புறம் ஹாஸ்பிட்டல்னா நமக்கு தெரிஞ்சவங்களா வருவாங்களேடா, அதுக்கப்புறம் யாரு என்னன்னு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. ஹோட்டல் தாண்டா இதுக்கு சரியான இடம். இங்கதான் யார் வராங்க போறாங்கலாம் நோட் பண்ண மாட்டாங்க. அதான் இந்த இடத்துல வச்சு பேசலாமேன்னு நான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன். என்னமோ போடா விஜய், இந்த விஷயத்துல நீ ரொம்ப இன்வால்வ் ஆகுறா. பார்த்து விஜய், எதுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணு. சரி வாடா. அந்த சாரு அப்பதே வந்துட்டாருன்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு. நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வா உள்ள போவோம்.